இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆனந்தி பிரச்சனைய பத்தி கொஞ்சம் யோசி மகேஷ். அவ வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. அவளுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம ஏன் இப்போ முத்துக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க டிசைட் பண்ணிருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அன்பு ஆனந்தி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் முத்து ஜெயந்தி கல்யாணத்தையே பண்ண டிசைட் பண்ணிருக்கேன். What do you mean? நடக்க போறது முத்து ஜெயந்தியோட கல்யாணம் இல்ல, அன்பு ஆனந்தியோட கல்யாணம். ஆனந்தி விஷயத்துல இனிமே என்னோட மூவ் எல்லாமே டிப்ளமேட்டிக்கா தான் இருக்கும். மகேஷ், கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. முத்து ஜெயந்தியோட கல்யாணம் எப்படி அன்பு ஆனந்தி கல்யாணமா மாறும்? ஏன்னா அன்பு என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டான். ஐயோ மகேஷ், அவன் தான் நல்லவன் இல்லைன்னு நான் தான் சொன்னேன்ல. அவன் சொல்றதை நீ நம்புறியா? அவனை நான் நம்பலைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அவனை எப்படியாச்சும் ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். இப்ப அதுதான் முக்கியம். அதுதான் நடக்கிற மாதிரியே தெரியலையே. நடக்கும். மலைக்கோயில்ல நடக்க போற முத்து ஜெயந்தி கல்யாணம் அன்னைக்கு நடக்கும். What do you mean? வெள்ளிக்கிழமை நடக்க போறது முத்து ஜெயந்தி கல்யாணம் மட்டும் இல்ல, அன்புக்கும் ஆனந்திக்கும் அன்னைக்குதான் கல்யாணம் நடக்க போகுது. என்ன மகேஷ் பேசுற? உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? நீ சொல்ற அதே வெள்ளிக்கிழமை தான் அன்புவுக்கும் துளசிக்கும் வேற ஒரு கோவில்ல அன்போட அம்மா நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிச்சயதார்த்தத்துல இருக்கிற அன்பு அங்க வந்து எப்படி தாலி கட்டுவான்? அது மட்டும் இல்லாம நிச்சயம் நடக்க போற கோவில் சிட்டிக்குள்ள இருக்கு. நீ சொல்ற மலை கோவில் ஏதோ சிட்டிக்கு வெளியே இருக்கு. மகேஷ், இதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளே கிடையாது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் சிட்டி அவுட்டர்ல கல்யாணத்தை வச்சிருக்கேன். எல்லாமே பாசிபிள் தான். அன்பு வருவான், தாலி கட்டுவான். அதுதான் எப்படி? ஆனந்தி முதல்ல இதுக்கு எப்படி ஒத்துப்பா?